இந்த வார வைகை பயணத்தை நாம் கொழுக்குமலை, மீசப்புலிமலா எனக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடங்கி தமிழ் வளர்த்த மதுரை மாநகர் வரை மேற்கொள்ள உள்ளோம். இந்த பயணத்தில் கோட்டைக்குடி ஆறு, தேனி நகரம், மேல்மங்கலத்தில் வைகை நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ள வைகை அணை சொல்லக்கூடிய கதைகளை விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். மீனாட்சி தலைநகரான மதுரை மாநகரத்திற்கும் வைகை நதிக்குமான பந்தம் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக தெரிந்து கொள்ள உள்ளோம். இன்றைய பயணத்தை நாம் தொடங்கும் இடம் கொழுக்குமலை. வைகை நதிக்கு நீர் சேர்க்கும் முக்கியமான கிளை நதியான முல்லை பெரியாறு குறித்தும் முல்லை பெரியாறு அணை குறித்தும் சென்ற வார நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அந்த முல்லை பெரியாறு நதி கடந்தோடி வரும் கிராமங்கள், அந்த ஊர்கள் சொல்லும் புராண மற்றும் வரலாற்று கதைகள் பிரமிக்க வைக்கும் விதத்தில் இருந்தன. இந்த முல்லை பெரியாற்றில் உத்தமபாளையம், வீரபாண்டி, பழனிச்செட்டிப்பட்டி ஆகிய ஊர்களில் விவசாய பணிகளுக்காக தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த தடுப்பணைகளை கடந்து இந்த நதி தேனி நகரின் தெற்கு பகுதியில் அரண்மனைப்புதூர் அருகே கோட்டைப்பட்டி என்கின்ற கிராமத்தில் வைகை ஆற்றுடன் சங்கமம் ஆகின்றது. இந்த இரு நதிகள் சந்திக்கும் இவ்விடத்தில் இரு துருவங்களின் வேறுபாட்டை மிஞ்சும் அளவிற்கு வித்தியாசங்கள் தெளிவாக தென்படுகின்றன. காய்ந்து பாறைகள் ஓங்கி நிற்க கோரைப்புல் தடமாக நீரின்றி காட்சியளிக்கும் வைகை நதி, சமீபத்திய மழை நீரை செம்மண் கலவையாக சுமந்தபடி பெருக்கெடுக்கும் முல்லை பெரியாறு ஆறு என இரு மாறுபட்ட நதிகளின் கூடல்தான் இவ்விடம். இங்கிருந்து இந்த நதி வைகை நதியாக பயணித்து வைகை அணையை சென்றடைகின்றது. பெயரோ வைகை நதி, நீரோ முல்லை நதியுடையது. முல்லை நதியும் வைகை நதியும் இணைவதற்கு முன்பு முல்லை நதியுடன் இணையும் ஒரு முக்கியமான மலை சார்ந்த நதிதான் கோட்டக்குடி ஆறு. மீசப்புலிமலா, கொழுக்குமலை, குரங்கணி மலை காடுகளில் உருபெறும் மலை ஓடைகளின் சங்கமம்தான் இந்த கோட்டக்குடி நதி. போடி நகரை கடந்தோடி வரும் இந்த நதி தேனி நகரின் மேற்கு பகுதியை கடந்து முல்லை ஆறுடன் இணைகின்றது. தேனி நகரை வந்தடைவது ஒரு கழிவுநீர் வாய்க்கால் தானே தவிர மலைக்காடுகளில் உருப்பெற்ற வெள்ளி ஓடை அல்ல. தேனி நகரின் ஒரு பாலத்தின் மீதிருந்து இந்த நதியை பார்த்தால் ஒரு நகர்ப்புற கழிவுநீர் வடிகால் என்றுதான் வர்ணிக்க தோன்றுகிறது. இது ஒரு முக்கியமான நீராதாரம் என்பதை உணர்ந்து இந்த பரிதாபமான நிலையிலிருந்து இந்த நதியை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இன்று எழுந்துள்ளது. முல்லையாறு, கோட்டக்குடியாறு, வைகையாறு என இவ்வனைத்தும் இணைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நீரை சுமந்து வந்தடையும் பகுதி வைகை அணை. தென்மேற்கே தேனி, வடமேற்கே பெரியகுளம், தென்கிழக்கே ஆண்டிப்பட்டி என்ற ஊர்கள் சுற்றி இருக்க மேல்மங்கலம் என்கின்ற ஊரில் வைகை ஆற்றின் குறுக்கே கம்பீரமாய் நிற்கின்றது வைகை அணை. வைகை அணை 1959 ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணை 111 அடி உயரமுடையது. இந்த அணையின் நீர்த்தேக்க பகுதியில் 71 அடி நீரை தேக்கி சேமித்து வைக்க முடியும். இந்த அணை ஒரு முக்கியமான நீர் மேலாண்மை செயல் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. மலைகள் சூழ்ந்த பிரதேசம் என்றாலும் கூட மலை மறைவு பகுதியாகவே தேனி மாவட்டத்தின் பல பகுதிகள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யும் மழை காட்டாறுகளாக ஓடி வீணாகிக் கொண்டிருந்த காலம் அது. ஆண்டின் பெரும்பகுதி வறட்சியிலேயே கழித்த இந்த பகுதி மக்களுக்கு இந்த அணை ஒரு முக்கியமான நீர் வெடிவு. வளமான மண்ணிருந்தும் நீர் பற்றாக்குறையால் விவசாயம் செய்ய முடியாமல் மக்கள் தவித்து வந்தனர். மலை ஓடைகளின் சங்கமமாக திகழும் வைகை ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்ட செயல் திட்டம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே பேசப்பட்டு வந்தது. எல்லா திட்டங்கள் போலவும் இதற்கும் வரவேற்பும் எதிர்ப்பும் இருந்து வந்தது. அதை கடந்து இந்த அணை கட்ட இடம் தேர்வு செய்வது, கட்டுமானத்திற்கு பொருளாதார ஒதுக்கீடு, கட்டுமானத்திற்கு தேவையான புதுவித பொறியியல் என எத்தனையோ சவால்களை திறன்பட கையாண்டுதான் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது.
இந்த அணை கட்டப்பட்டதின் விளைவாக தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மழை குறைவான மாவட்டங்களின் பல கடைக்கோடி கிராமம் வரை நீர் சென்று சேர்ந்த காலங்களும் உண்டு. இன்று இந்த அணையின் தேவை, முக்கியத்துவம் சற்றும் குறையவில்லை. ஆனால் கால மாற்றங்களால் இந்த அணையிலிருந்து கிராமங்களுக்கு நீர் கொண்டு சேர்க்கும் கிளை வாய்க்கால்கள் பல இன்று இருந்த சுவடின்றி மறைந்து விட்டன. அது மட்டுமின்றி இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் பல கண்மாய்களில் சேமித்து வைக்கப்பட்ட பழக்கமும் குறைந்துவிட்டது. இதனால் இந்த அணையில் இருந்து வெளியேறும் நீர் வீணாகின்றது என்பது இப்பகுதி விவசாயிகளின் பரவலான குற்றச்சாட்டு. இந்த வைகை அணை மற்றும் அதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பூங்கா ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. வைகை அணையின் இருபுறம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல வசதியாக அழகிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அணையின் முன்புறம் உள்ள சிறிய பாலத்தின் வழியே இருபுறமும் உள்ள பூங்காக்களுக்கு சென்று வர முடியும். இந்த பூங்காவின் ஒரு பகுதியில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்வதற்கான விளையாட்டு திடல்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அணையில் சுற்றுலா மட்டுமின்றி மின் உற்பத்தியும் செய்யப்படுகின்றது. வைகை அணையின் கீழ்ப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் விசை மூலம் மின் உற்பத்தி செய்யும் வைகை நீர்மின் சக்தி திட்டம் ஒன்று இயங்கி வருகிறது. இது மொத்தம் 6 மெகாவாட் திறன் கொண்டது. இந்த அணை பல விதங்களில் ஆராய்ச்சிக்கும் பயன்பட்டு வருகின்றது. அணை கட்டுமானம், பராமரிப்பு, நீர் தேக்கம், சேமிப்பு, மாற்று உபயோகம் என எத்தனையோ கோணங்களில் இந்த அணை சார்ந்த ஆராய்ச்சிகள் இன்றும் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமின்றி அரிசி, சோளம் உட்பட பல்வேறு வகையான தானிய வகைகளை ஆராய்வதற்காக வைகை அணைக்கட்டுக்கு அருகே தமிழக அரசு ஒரு விவசாய ஆராய்ச்சி மையத்தையும் நடத்தி வருகின்றது. இந்த பகுதியின் வளர்ச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த அணை மிக முக்கியமான ஒன்று. இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் வைகை நதி தடத்தில் பயணித்து பிள்ளையார் நத்தம், மண்ணாடிமங்கலம், சோழவந்தான், திருவேடகம், மேலக்கல், சமயநல்லூர், கீழமருதூர் கடந்து வந்தடைவது மதுரை மாநகர். மதுரையின் நீரடையாளம் வைகை, வைகையின் அடையாளம் மதுரை என்கின்ற அளவிற்கு நதியையும் நகரையும் பிரித்து பார்ப்பது இயலாத ஒன்று. நமது இந்த பயணம் வைகை நதியை தேடிய ஒன்று என்றாலும் வைகை நதி கரையோரம் காலங்கள் கடந்து பிரமிக்க வைக்கும் புராண கதைகள், பொருளாதார வளர்ச்சி என எத்தனையோ கோணங்களில் கணக்கில் அடங்கா கதைகளை கொண்டுள்ள மதுரை நகர் குறித்து விரிவாக இந்த பகுதியில் காணவிருக்கின்றோம். இந்திய துணைக்கண்டத்தில் தொன்மையான வரலாற்றை கொண்ட மதுரை நகர் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான, தொடர்ந்து மக்கள் வசித்து வரும் உலகின் சில நகரங்களில் ஒன்று. பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மதுரை தமிழ் மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது. சங்ககாலம் என குறிக்கப்படும் கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் தமிழ் மொழி அறிஞர்களை கொண்டு 3ஆம் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்டு தமிழை வளர்த்த பெருமையுடைய நகரம் மதுரை. தமிழ் தலைநகரம் மதுரை. தமிழ் வளர்ந்தது வைகை கரையோரம். மரபு சின்னமாக பார்க்கப்படும் மதுரை நகரம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது. சங்ககால பாண்டியர், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், மதுரை சுல்தான், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றோர் மதுரையை ஆண்டுள்ளனர். சிவபெருமானின் தலையிலிருந்து பொழிந்த மதுரம் உதித்த இடம் என்பதால் மதுரை என்ற ஒரு காரணமும், வைகை கரையோர மருதமர காடுகளால் மதுரை என்ற பெயர் என்ற மற்றொரு காரணமும் சொல்லப்படுகின்றது. வீட்டில் ஒரு செல்லப்பிள்ளை போல் நகரங்களில் நம் அனைவருக்கும் செல்லப்பிள்ளையாக மதுரை தமிழகத்தில் திகழ்கிறது. அதனால்தான் மீனாட்சி தலைநகர், கூடல் மாநகர், தூங்கா நகரம், மல்லிகை மாநகர், நான்மாடக்கூடல்,
திரு ஆலவாய் போன்ற பல்வேறு பெயர்களால் இந்நகரம் குறிக்கப்படுகின்றது. நம் அனைவருக்குமே நமது சொந்த ஊர் பாசம் என்பது அதிக அளவில் இருப்பது இயல்பே. ஆனால் மதுரை மண்வாசிகளுக்கு அவர்களது சொந்த ஊர் பெருமை மற்றும் பாசம் நம் அனைவரை காட்டிலும் அதிகம் இருக்கின்றதோ என்ற உணர்வுதான் அவர்களிடம் உரையாடும் பொழுது நாம் உணர்வது. மதுரை என்றவுடன் நம் எண்ணங்களில் முதலில் உயர்ந்தோங்கி வருவது மீனாட்சி என்கின்ற அந்த அற்புதமான பெயர்தான். தமிழகத்தில் பலரின் பக்திக்கு உகந்தவளாகவும் திகழும் அருள்மிகு மீனாட்சி தாயாரின் தலைநகர் மதுரை. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை நகரின் மத்தியில் ஆன்மீக பொக்கிஷமாக பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கின்றது. இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும் என்பது பலரின் நம்பிக்கை. அதனால் சிவபெருமானுடைய முக்தி தலங்களில் ஒன்றாகவும் இது கருதப்படுகின்றது. இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்றும் அழைக்கின்றனர். இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51வது சக்தி பீடங்களுக்குள் ஒன்றாகவும், விநாயகரின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகவும், சிவபெருமான் மீது தேவார பாடல் பெற்ற 274வது சிவாலயமாகவும், 192வது தேவாரத்தலமாகவும் திகழ்கிறது. தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இத்திருக்கோவில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை. ராமர், லட்சுமணர், வருணன், இந்திரன், தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் இச்சிவாலயம் வழிபடப்பட்டுள்ளது. மதுரை மாநகரத்திற்கு அடையாளமாகவும் அழகு சேர்ப்பதாகவும் அமைந்துள்ளன மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கோபுரங்கள். முதலில் கடம்பவனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி கூறியதால் அம்மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை என்னும் அழகிய நகரத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்பட்டாலும் மதுரையில்தான் சித்ரா பௌர்ணமி விழா மிக சிறப்பாக கருதப்படுகிறது. கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் என்பது பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் சைவ வைணவ ஒற்றுமை திருவிழாவாகும். இது மதுரை மாநகரில் வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாண திருவிழாவுடன் இணைத்து கொண்டாடப்பெறுகிறது. இரு சமயங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தும் நோக்கோடு மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் வைணவ சைவ இரு விழாக்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே விழாவாக அவர் ஆக்கினார். இதனால் தேனூரில் வைகை ஆற்றில் இறங்கி வந்த அழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும்படியாக விழா மாற்றி அமைக்கப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழா பிரசித்தி பெற்ற ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டம். வைகை நதியில் நடைபெறும் இந்த திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் ஒன்று திரண்டு வருவது வழக்கம். மதுரையில் சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா போன்றே சோழவந்தானிலும் மானாமதுரையிலும் பரமக்குடியிலும் கூட அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இது மட்டுமின்றி இன்னும் எத்தனையோ சிறப்புகளை கொண்டது இந்த திருக்கோவில். இத்திருக்கோவிலின் தலமரம் கடம்ப மரம். இத்திருக்கோவிலின் புனித நீர் பொற்றாமரை குளம் மற்றும் வைகை ஆறு. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர் வம்சாவளி, அவர்களது வரலாறு, வீரம் போன்றவற்றை நம்மில் பலர் அறியாத ஒரு அபூர்வமான கதை. தமிழ் வளர்த்த பேரரசர்கள் கலை, கலாச்சாரம், இலக்கியம், தொழில் என எதிலும் சிறந்து விளங்கியவர்கள் பாண்டியர்கள். பாண்டிய நாட்டின் தலைநகராக திகழ்ந்தது இந்த வைகை கரையோர மதுரை மாநகர். மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் புராண வரலாறு, பாண்டிய மன்னர்களின் கதை என திரும்பிய திசையெங்கும் ஆச்சரியங்களை நமக்களித்த மதுரை நகரில் நமது கவனம் அடுத்து திரும்பியது திருமலை நாயக்கர் மஹாலை நோக்கி. மதுரை கலாச்சாரங்களின் சங்கமம் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது திருமலை நாயக்கர் மஹால். இந்து முஸ்லிம் கட்டிடக்கலை பாணிகள் கலந்தமைந்த இந்தோ சார்சனிக் பாணி என அழைக்கப்படும் கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த அரண்மனை 58 அடி உயரம் கொண்டது.
248 பிரம்மாண்டமான பெரிய தூண்கள் இந்த அரண்மனையை தாங்கி நிற்கின்றன. அக்காலத்தில் இந்த அரண்மனை 2 முக்கிய பகுதிகளை கொண்டதாக அமைந்திருந்தது. ஒன்று சொர்க்க விலாசம் என்றும் மற்றொன்று ரங்க விலாசம் என்றும் அழைக்கப்பட்டது. சொர்க்க விலாசம் மன்னரின் வசிப்பிடமாகவும் ரங்கவிலாசம் அவரது தம்பியான முத்தையாலு நாயக்கரின் வசிப்பிடமாகவும் இருந்தது. மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கரால் கிபி 1636ஆம் ஆண்டில் இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது. திருமலை நாயக்கர் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் மிகவும் முக்கியமானவர். இவர் கிபி 1623 முதல் 1659 வரையான காலப்பகுதியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். இவர் காலத்தில் டெல்லி சுல்தான் படைகளாலும் மற்ற பல அயல்நாட்டு அரசர்களாலும் தொடர்ந்து அச்சுறுத்தப்பட்டு வந்தார். எனினும் அவற்றை முறியடித்து தனது நாட்டை இவர் சிதையாமல் காப்பாற்றினார். இவரது ஆட்சி பகுதிக்குள் பண்டைய பாண்டிய நாட்டின் பெரும்பகுதி அடங்கியிருந்தது. திருமலை நாயக்கரின் கலைநயம், அவரின் ஆளுமை, சாதுரியம் என பல கதைகள் இங்கு நமக்கு தெரிய வந்தன. அப்படி நாம் ஆராய்ந்து வந்த பொழுது நமது கவனத்தை ஈர்த்த ஒன்றுதான் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். இந்த குளத்திற்கும் திருமலை நாயக்கர் கட்டிய இந்த அழகிய மாளிகைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. திருமலை நாயக்கர் அரண்மனை கட்டுவதற்காக வேண்டிய மணலை தோண்டி எடுக்கப்பட்ட இடம் இது. மணல் தோண்டியதால் பள்ளமாக இருந்த அப்பகுதியை சீரமைக்க எண்ணிய மன்னர் அப்பகுதியை சதுர வடிவில் வெட்டி 1645இல் தெப்பக்குளமாக மாற்றி அதன் நடுவே வசந்த மண்டபம் ஒன்றினையும் கட்டினார். தெப்பக்குளத்தின் 4 புறமும் 12 நீளமான படிக்கட்டுகளும் சுமார் 15 அடி உயரத்துக்கு கல்லினால் சுவரும் கட்டப்பட்டிருக்கின்றது. இதன் நடுவில் உள்ள நீராழி மண்டபத்தில் தோட்டத்துடன் கூடிய விநாயகர் திருக்கோவில் ஒன்றும் உள்ளது. சுரங்க குழாய்களின் மூலமாக வைகை நதி நீர் இத்தெப்பக்குளத்திற்குள் வருமாறு இணை போன்று அமைக்கப்பட்டது. தைப்பூசத்தன்று இங்கு மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தெப்பத் திருவிழா எடுக்கப்படுகின்றது. கலைநயமிக்க இந்த நீர் மேலாண்மை குளம் நமது பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று. வைகை கரையோரம் அமைந்துள்ள ஒரு கால பொக்கிஷம் இந்த தெப்பக்குளம். இந்த குளத்திலிருந்து கிழக்கு திசையில் வைகை ஆற்றின் நடுவே கட்டப்பட்டுள்ளதுதான் மற்றும் ஒரு அழகிய மண்டபம். திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபம்தான் இது. ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறும் சித்திரை திருவிழாவை காண பலர் இங்கு வருவதுண்டு. வைகை நதிக்கு கலாச்சாரத்திலும் மக்களின் ஆன்மீகத்திலும் ஒரு முக்கிய இடம் உள்ளது என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. அது மட்டுமின்றி இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த நதி ஒரு காலத்தில் அனைவராலும் வணங்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்றோ முள் புதர்களும் கழிவுநீர் கலப்பதும் என இந்த நதியின் புனிதத்தை அழிக்கும் விதத்தில் பல செயல்களில் நாம் அனைவரும் ஈடுபட்டுள்ளோம். நாம் அனைவராலும் நேசிக்கப்படும் மதுரை நகரின் அடையாளமே வைகை நதிதான். நமது முன்னோர்கள் இந்த நதி சுற்றிலும் விட்டு சென்றுள்ள கலைநயமிக்க பொக்கிஷங்கள், அவர்கள் வடிவமைத்த நீர் மேலாண்மை திட்டங்கள் என அனைத்தும் நமது சொத்து என்பதை உணர்ந்து இவைகளை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய தருணம் இது. உலகின் தொன்மையான நகரங்களில் ஒன்றான மதுரை நகர் குறித்து தெரிந்து கொள்ள ஒரு சிறிய முயற்சியை இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக நாம் மேற்கொண்டோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கள்ளழகர், கூடல் அழகர் என எத்தனையோ மெய் சிலிர்க்க வைக்கும் புராண கதைகள், வீரம், விவேகம், அரசியல் சாதுரியத்திற்கு பெயர் போன பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், இப்படி புராண வரலாறு, மன்னர்கால வரலாறு, இன்றைய வாழ்வியல் என அனைத்துக்குமே மையமாக திகழ்வது வைகை நதிதான் என்பதையும் புரிந்து கொண்டோம். மதுரை நகர் கடந்தோடும் வைகை நதியை பின்தொடரும் நாம் அடுத்த வார நிகழ்ச்சியை மதுரை மாநகரின் கிழக்கு வாயிலாக கருதப்படும் திருப்பூவனத்திலிருந்து தொடரவிருக்கின்றோம்.